இது கடவுளா? நீங்கள் அறிந்திருக்கலாம், நாம் இப்போது வாழும் காலத்தில் நிறைய சத்தம், பேச்சு, பரிந்துரைகள், கருத்துக்கள் சுற்றி வருகின்றன. பல நேரங்களில் நாம் குழப்பத்தில் சிக்கிக்கொள்வோம். தெரியாமல் கடவுள் என்னிடம் பேசுகிறாரா அல்லது நான் கேட்டதை பார்த்து பதிலளிக்கிறேனா என்று. இந்த காலை நேரத்தில் கடவுளின் வார்த்தையிலிருந்து நாம் உண்மையில் கடவுளின் குரலை கேட்கிறோமா, அல்லது அது நாமா, அல்லது நான் கேட்ட கருத்துக்களுக்கு பதிலளிக்கிறேனா என்பதை புரிந்து கொள்ள சில கருத்துக்களை நான் பகிர விரும்புகிறேன். இன்றைக்கு கடவுளின் உதவியுடன் இது நிச்சயமாக கடவுள் எனக்கு சொல்கிறார் என்பதை நீங்கள் எவ்வாறு அடையாளம் காணலாம், எவ்வாறு வேறுபடுத்திக் கொள்ளலாம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் என்று நான் பிரார்த்திக்கிறேன். ரோமர் 12:2 இந்த உலகத்தோடு ஒத்துப்போகாதீர்கள், ஆனால் உங்கள் மனதை புதுப்பிப்பதன் மூலம் மாற்றப்படுங்கள். அப்பொழுது நீங்கள் நல்லதும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதும் கடவுளின் பரிபூரணமான சித்தமும் என்ன என்பதை நிரூபிக்க முடியும் என்று சொல்லப்பட்டுள்ளது. கடவுளுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்தமும் திட்டமும் நோக்கமும் இருக்கிறது.
நம்ம கடவுளுக்கு மகிமை சேர்க்க வேண்டும் என்றால், அவர் மகிழ்ச்சிக்காக நம்மை நடுகையாக இருக்க வேண்டும் என்றால், அவனுடைய சித்தத்தை செய்யவும், அவனுடைய சித்தத்தில் நடக்கவும், கடவுள் நம்மை செய்ய சொல்வதை செய்யவும் அவசியம். கடவுள் என்னை செய்ய சொல்வதை செய்ய நான் கடவுளின் குரலை கேட்க வேண்டும். இறுதியில் நான் கடவுளின் குரலை கேட்டு கடவுள் எனக்கு சொன்னதை உறுதியாக அறிந்த போது நான் மேலும் பயனுள்ளதாக இருந்து கடவுளுக்கு அதிகமான மகிமையையும் பெருமையையும் கொண்டு வர முடியும். நாம் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய 5 எளிய படிகளை பகிர விரும்புகிறேன். இவற்றை நம்முள் உறுதிப்படுத்திக் கொண்டால் அடுத்த முறை ஏதேனும் கேட்கும் போது இது தேவனின் குரலா, வேறொருவரா அல்லது என் சிந்தனையா என்பதை உறுதியாக தெரிந்து கொள்ள முடியும். தேவனின் குரலை உணர தேவன் உதவட்டும். முதலாவது, தேவனுடைய வார்த்தையின் அடித்தளம். சங்கீதம் 111, 105 சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. நீங்கள் சொல்வது எப்போதும் கடவுளின் வார்த்தையுடன் ஒத்துப்போக வேண்டும். இங்கே எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. இங்கே இருக்கலாம் அல்லது இருந்திருக்கலாம் என்ற வாய்ப்பும் இல்லை. கடவுளின் வார்த்தையில் தெளிவான நிர்ணயங்கள் உள்ளன. எப்போது நீங்கள் ஏதாவது கேட்கும்போது அதை எப்போதும் கடவுளின் வார்த்தையுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அப்போதுதான் இது நிச்சயமாக கடவுளிடமிருந்து வந்தது என்பதை அறிய முடியும். கடவுள் தனது வார்த்தைக்கு எதிராக எதையும் பேச மாட்டார். கடவுளின் வார்த்தையின் அடிப்படை இல்லாத ஒன்றை அவர் உங்களிடம் சொல்ல மாட்டார். கடவுளின் வார்த்தை உண்மை. அது அவரது குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வருகிறது. ஏற்ற சூழ்நிலைகளில் கடவுள் தனது வார்த்தையின் மூலம் பேசுகிறார். கடவுளின் வார்த்தையை பற்றி எளிய உண்மைகளை அறியுங்கள். கடவுளுடைய வார்த்தை உண்மையானது. கடவுள் மெய்யானவர். கடவுளிடத்தில் பொய் எதுவும் இல்லை. தேவனுடைய வார்த்தையுடன் ஒத்துப்போக வேண்டும். அது தேவனுடைய வார்த்தையை ஆதரிக்கிறதா? இரண்டாவது, கேட்கும் குரல்களை வடிகட்டுங்கள். பல குரல்களை கேட்கிறீர்கள் நான் சொன்னது போல. ஆனால் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 10:27 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு கீழ்ப்படுகின்றன, நான் அவைகளை அறிவேன், அவைகள் என்னை பின்பற்றுகின்றன. இது கடவுளின் குரலா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள கடவுளின் குரலை கேட்க பழகுங்கள். நாம் அனைவருக்கும் தந்தைகள் இருக்கிறார்கள். எங்கள் சிலரின் தந்தைகள் ஆண்டவருடன் சேர்ந்து விட்டார்கள். நாம் அம்மாக்களும் பெற்றிருக்கிறோம். சிலர் ஆண்டவருடன் சேர்ந்து விட்டார்கள். அப்பா அம்மா அழைக்கும் போது அறிமுகம் தேவையில்லை. அந்த குரலை அறிந்தீர்கள். உங்கள் தந்தையின் குரலை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். உங்கள் தாயின் குரலை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அதே போல நீங்க கடவுளுடன் அடிக்கடி பேசும்போது இது கடவுள் பேசுகிறார் என்பதை நீங்கள் கேட்டு புரிந்து கொள்ள முடியும். அந்த குரலை வடிகட்டி அறியுங்கள். தினமும் கடவுளின் குரலை கேட்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துங்கள். தொடர்ந்து தேவனோடு பேசுங்கள். என் ஆடுகள் என் குரலை அறிகின்றன. நீங்கள் உங்கள் குரலை எப்படி அறிகிறீர்கள்? அது தொடர்ந்து தொடர்பு வைத்திருப்பதிலிருந்து வருகிறது. கடவுளின் குரலை அறிய அவரிடம் தினமும் பேசுகிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்துங்கள். கடவுளுடன் எப்படி தனிப்பயனாக்கிக் கொள்கிறீர்கள்? முதலில் ஜெபத்தில் அதிக நேரம் செலவிடுங்கள். ஜெபம் என்பது கடவுளுடன் தொடர்பு கொள்ளும் செயலாகும். அவருடைய வார்த்தையை வாசிக்க நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். பைபிளை வாசிப்பதால் கடவுளின் வார்த்தை புரியும். அந்நிய பாஷையில பேசுங்கள். பைபிள் நமக்கு பரிசாக பரிசுத்த ஆவியை வழங்குகிறது. இதனால் நாம் அந்நிய பாஷையில் பேசலாம், தேவனை பாடி புகழலாம். பிரார்த்திக்க தெரியாத போது அன்பானவர்களே, தேவனை புகழுங்கள். கடவுளுக்கு நன்றி சொல்லி அவரை ஆராதியுங்கள். தனியாக இருந்தாலும் அதை மகிமைக்காக செய்யுங்கள். பிறகு கீழ்ப்படிதலுடன் நடக்கவும். சங்கீதம் 29, 3, 4 கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. தேவனுடைய குரலை மட்டுமே கேட்கும் வாஞ்சை. மூன்றாவது, மிகவும் முக்கியமாக, கடவுளின் குரல் ஒரு அமைதியின் சுவடுகளை விட்டு செல்கிறது. அங்கு ஆறுதல் உள்ளது. அங்கு கலக்கம் இல்லை. அங்கு சண்டை இல்லை. நீங்கள் கடவுளின் சமாதானத்தால், ஷலோம் எனும் முழுமையான புரிதலை வழங்கும் அமைதியால் சூழப்பட்டிருப்பீர்கள். ஏசாயா 26, 3 உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இதை புரிந்து கொள்ளுங்கள். கடவுளின் சமாதானம், அவர் சமாதானத்தின் அரசர். எனவே அவர் உங்களிடம் பேசும்போது
நீங்கள் அவரது சமாதானத்தை பெறுகிறீர்கள். நான் கேட்கும் விஷயங்களில் கடவுள் இருக்கிறாரா என்பதை அறிந்து கொள்ளும் மிக சக்தி வாய்ந்த உண்மைகளில் ஒன்று இதுதான். ஏனெனில் நான் கேட்கும் விஷயத்தில் கடவுள் இருந்தால் அது கடவுளே. கடவுளின் சமாதானம் மிகவும் முக்கியமானது. 4 நிச்சயமற்ற தன்மையின் மூலம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருங்கள். கடவுள் உங்களிடம் பேசின போது நம்பிக்கை வையுங்கள். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் என்னை ஊழியத்திற்கு அழைத்த போது அது நான் கடவுளின் குரலை கேட்டதால் தான். நான் கடவுளின் குரலை கேட்கவில்லை என்றால் நான் உயிர் வாழ முடியாமல் போயிருப்பேன். 40 ஆண்டுகள் இன்னும் உறுதியற்ற காலங்களை, சாத்தியமற்ற நேரங்களை கடந்து கொண்டிருக்கிறேன். எப்படி? கடவுளின் குரலுக்கும் தீர்க்க தரிசனத்திற்கும் நன்றி. கடவுள் நேரடியாக பேசும் அனுபவம் தனித்துவம். அதனால் இப்போது பேசுகிறேன். நீங்கள் கடவுளின் குரலை புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் என்னிடம் 3 முறை பேசினார். வலது, இடது, மீண்டும் வலது காதில். மருத்துவராகும் ஆசை, உலக விருப்பங்களை விட்டுவிட்டு இயேசுவின் சீடராகவும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பவராகவும் ஆகுமாறு சொன்னார். நான் கடவுளின் அந்த குரலை கேட்டதால் தான் இன்று நான் என்ன செய்கிறேனோ அதை செய்கிறேன். கடவுளின் குரலை கேளுங்கள். நம்பிக்கை. ஏனெனில் நீங்கள் கடவுளின் குரலை கேட்டபோது கடவுள் உங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கிறார். எபிரேயர் 11:6. நம்பிக்கை இல்லாமல் கடவுளை மகிழ்விப்பது சாத்தியமில்லை. நீங்கள் விசுவாசத்தில் பயிற்சி செய்ய வேண்டும். அன்புள்ளவர்களே, விசுவாசமே நம் நம்பிக்கையின் பொருள். தேவனில் விசுவாசம் வைத்திருந்தால் மருத்துவர் அறிக்கை, உங்கள் வங்கி வைப்புகள், எல்லா சூழ்நிலைகளிலும் உங்கள் விசுவாசம் தேவனில் வலுவாக இருந்தால் நீங்கள் சோதனைகளையும் துன்பங்களையும் கடந்து செல்லுவீர்கள். 5வதாக, கீழ்ப்படிதல் எனும் கனி. கடவுளின் வார்த்தையை கேட்டிருக்கிறோம் அல்லது பெற்றிருக்கிறோம் என்பது ஒன்று. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது வேறொரு விஷயம். நீங்கள் கடவுளின் குரலை தொடர்ந்து கேட்க விரும்புகிறீர்களா அல்லது கடவுளின் ராஜ்யத்தை தொடர்ந்து புரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள். என் வழிகாட்டி பாஸ்டர் ஜிம் வில்லியம்ஸ், அவர் ஆண்டவரோடு சேர்ந்து விட்டார். எப்போதும் வகுப்பறையில் ஒரு வாசகம் கூறுவார். கீழ்ப்படிதல் என்பது கடவுளின் ஆசீர்வாதத்திற்கு தளமாகும். நீங்கள் கீழ்ப்படிதலில் நடக்கவில்லை என்றால் ஆசீர்வாதங்கள் உங்கள் வாசலில் கூட வர முடியாது. அன்பானவர்களே, கடவுள் உங்களுக்கு அந்த ஞானத்தையும் அந்த அபிஷேகத்தையும் அந்த அதிகாரத்தையும் அளிக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். நீங்கள் கடவுளின் வார்த்தையை கேட்கவும், எந்த சந்தேகமும் குழப்பமும் இல்லாமல் அதை ஏற்கவும், கீழ்ப்படிதலில் நடக்கவும் முடியும். நீங்கள் எப்படி கீழ்ப்படிதலில் நடப்பது? தினமும் ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் என்னை பின்தொடர விரும்பினால் உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்தொடருங்கள். சிலுவை என்றால் என்ன? அது கடவுளுக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்பது. தேவாலயத்தில் நாம் பாடும் ஆல் டு ஜீசஸ் ஐ சரண்டர். ஒப்பு கொடுத்தல் மிக முக்கியமானது. அது கடவுளின் நோக்கத்திற்கு கீழ்ப்படிதல். தாழ்மை. நான் கடவுளுக்கு எப்படி கீழ்ப்படிவது? நீங்கள் என்னுடன் ஒத்துக்கொள்வீர்கள். நீங்கள் யாருக்காவது கீழ்ப்படுகிறீர்கள் என்றால் அது செயலிலுள்ள தாழ்மை. கீழ்ப்படியாதவர்கள் தாழ்மையானவர்கள் அல்ல. ஏனெனில் நான் என் மேலதிகாரிக்கு கீழ்ப்படுகிறேன், என் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறேன், கடவுளின் ஊழியர்களுக்கு கீழ்ப்படுகிறேன் என்றால் நான் தாழ்மையை வெளிப்படுத்துகிறேன். அது மிகவும் முக்கியமானது. கடவுள் என்னுடன் தொடர்ந்து பேசவும் தொடர்பு கொள்ளவும் அதுவே அவசியமாகும். திறந்த மனம். முன்கூட்டியே தீர்மானித்த மனதுடன் செல்ல முடியாது. ஆனால் கடவுளுக்கு திறந்த மனதுடன் இருந்தால் கடவுள் பேச விரும்பும் விஷயங்களை தெளிவாக கேட்கலாம். கீழ்ப்படிந்தால் கடவுளின் குரலை மேலும் தெளிவாக கேட்கலாம். சங்கீதம் 37:23. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இந்த தருணத்தில் நீங்கள் கடவுளை புரிந்து கொள்வதில் போராடுகிறீர்களா? நான் இந்த சில நிமிடங்களில் பகிர்ந்துள்ளவை உங்களுக்கு அந்த வலிமையையும் கடவுளை புரிந்து கொள்ள சில வழிகாட்டுதல்களையும் வழங்கும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். இதனால் வாழ்க்கை எனும் பயணத்தில் நீங்கள் உங்கள் பாதையை திறம்படவும் வெற்றிகரமாகவும் வழிநடத்த முடியும். கடவுளின் குரலை கேட்பதற்கு மாற்று எதுவும் இல்லை. நீங்கள் அவரை அதிகமாக கேட்கும் போது எரேமியா 29:13 உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள்.
உங்கள் வாழ்க்கையில் கடவுளின் விருப்பம், நோக்கம் ஆகியவற்றை புரிந்து கொள்வது உங்கள் வெற்றிக்கு முக்கியமானது. திறமைகள், பண்புகள் நம்மை ஒரு அளவு வரை மட்டுமே கொண்டு செல்லும். ஆனால் அதற்கு மேல் கடவுளின் அதிசய ஆசீர்வாத நிலைக்கு செல்ல விரும்பினால் அது கீழ்ப்படிதலிலும் சரியான குரலை கேட்பதிலும் தான் அடிப்படையாக உள்ளது என்பதை விரைவில் ஒப்புக்கொள்வீர்கள். தலைமையில் நான் ஒரு முக்கிய கொள்கையை புரிந்து கொண்டேன். யாருடைய குரலை கேட்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் கேட்கும் எல்லா குரல்களும் உங்களுக்காக இருக்காது. கடவுளின் குரலை தெளிவாக கேளுங்கள். கடவுள் வழிநடத்த அனுமதியுங்கள். கடவுளின் விருப்பத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். முதலில் கடவுளின் வார்த்தையுடன் ஒத்திசைவாக அவருடைய விருப்பத்தை அறியவும், குரலை வேறுபடுத்தவும் வாழ்க்கையை கடவுளின் வார்த்தையுடன் ஒத்திசைவாக வைத்துக் கொள்ளுங்கள். கடவுளின் வார்த்தையை கேட்கும்போது சமாதானம் உறுதி செய்யப்படும். சமாதானம் இல்லையெனில் அது கடவுள் அல்ல. துண்டுகளாக விட்டுவிடப்பட்டால் அது கடவுள் அல்ல. உங்களிடம் அமைதி இருந்தால் அதுவே கடவுள். நான் கடவுள் மீது சாரும்போது அது உங்களை கடவுளுக்கு அருகில் கொண்டு செல்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடவுளுக்கு மேலும் அருகில் செல்வீர்கள். உண்மை என்னவென்றால், ஏசாயா சொல்வது போல, நீங்கள் அவருக்காக நடப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் கடவுளுக்கு மகிமை தருகிறீர்கள். இதன் விளைவாக கடவுள் மீது உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கிறது. அது அடுத்த நிலைக்கு செல்லுமானால் கடவுள் உங்களை பயன்படுத்த முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உலகின் எந்த பகுதியிலிருந்தும் பார்த்து கொண்டிருந்தாலும் கடவுள் உங்களுக்கு அந்த வலிமையும், கிருபையும், பணிவும், கீழ்ப்படிதலும், கடவுளின் குரலை உணரும் அறிவும், அவரின் நோக்கங்களை உணரும் உணர்வும் அளிக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பிதாவே, உமக்கு துதியும் நன்றியும் செலுத்த விரும்புகிறேன். நன்றி ஆண்டவரே. நம் பல்வேறு குரல்களையும் பல ஆலோசனைகளையும் பல கருத்துகளையும் கேட்கும் இந்த உலகத்தில் எல் எலியோன், நான் இருக்கிறேன் என்று சொல்லும் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவரின் குரலை கேட்கும் சிறப்பை நமக்கு கடவுள் அளித்துள்ளார். அவர் நம்முடன் பேச தயாராக இருக்கிறார். நான் சில எளிய வழிகாட்டுதல்களை பகிர்ந்துள்ளேன். இந்த வார்த்தையை கேட்கும் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றும், கடவுளின் குரலை உணரும் அவர்களின் உணர்வு அதிகரிக்க வேண்டும் என்றும், அவர்கள் ஒரு அருமையான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் நான் ஜெபிக்கிறேன். அவர்களில் தேவைகளுக்காக நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். எப்படி சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள்தான் ஆண்டவர், ஆண்டவர், ஆண்டவர். நான் அவர்கள் மீது உங்கள் ஆசீர்வாதத்தையும் உங்கள் அபிஷேகத்தையும் அறிவிக்கிறேன். அவர்கள் உங்கள் குரலை கேட்டு கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் நடந்து அவர்களது சிறந்த நிலையை அடைய வேண்டும் என்று அறிவிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். Christ revealed, and I am healed. God is fighting for us, pushing back the darkness, lighting up the kingdom that cannot be shaken. In the name of Jesus, enemies defeated, and we will shout it out, shout it out. God is fighting for us, pushing back the darkness, lighting up the kingdom that cannot be shaken. In the name of Jesus, enemies defeated, and we will shout it out, shout it out.